ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாமா போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 44. சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த ஜெயின் ஹீரோ அட்டாக் பண்ணார. ஹீரோன்ட்டு அதில் டாச் ஆகிட்டு அந்த ஜெயின் யூஸ் பண்ணுற ஸ்வாடை பார்த்து ஹீரோன்ட்டு இது ஸ்வாட் கியூ தானே, இது நான் முன்னாடி யூஸ் பண்ணது மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பார்க்குறான். அப்போ ஹீரோ ஸ்வாட் கியூ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லைட்னிங் ஸ்வாட் கியூவும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹீரோன்ட்டு ஸ்வாட் கியூ ஸ்ட்ரைக்காக பண்ணுறான். அதில் அந்த ஜெயின் ப்ரீஸ்டர்ஸ்க்கு செம்ம டேமேஜ் ஆகிடுது. அந்த ப்ரீஸ்டர்ஸ் ஆறாவா எப்படி எக்ஸ்ப்ளோரர் உன்னால் கம்ப்ளீட்டான ஆறாவை யூஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஹீரோ நீ பயன்படுத்த போது நான் அதை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்ட்டு கேட்க, அப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸ் ஜெயின் கார்டு கொடுக்குற டிவைன் பவர் மூலமாக தான் ப்ரீஸ்டர்ஸ் ஆனால் எங்களுக்கு பவர்ஸ் கிடைக்குது. டிவைன் பவர் இல்லாத ஒருத்தன் ஸ்வாட்க்கு யூஸ் பண்ணிட்டு பார்த்து நம்ப முடியாத நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ ஹீரோன்ட்டு டிவைன் பவரா? அப்போ அந்த ஜெயின் ப்ரீஸ்டர்ஸ் அப்பாவை ரைஸ் பண்ணிட்டு திருப்பி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வர. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறேன் இந்த அட்டாக் கன்ஃபார்ம் எனக்கு டேமேஜ் ஏற்படுத்தும், இந்த டிவைன் பவரை பார்த்தா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அப்போ ஹீரோன்ட்டு வர அட்டாக்கை அவன் ஸ்வாடை வச்சு தடுக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்டிஃப்ரீஸ்ட்டு கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஒருத்தரை கொண்டு மட்டும் இந்த ட்ரையலை கிளியர் பண்ணணுன்ட்டு இல்லை, அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட இந்த ட்ரையலை கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரையலில் எனக்கு கொண்டுன்ட்டு அவசியம் இல்லைன்ட்டு தோணுது. ஸோ மைண்டை நீ சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு அந்த ப்ரீஸ்டர்ஸ் எனக்கு தெரியல, மேபி உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியேஷன் ஸ்கில்ஸ் இருந்திருந்தா வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ ஹீரோன்ட்டு அங்கே இன்னும் எத்தனை பாடி ட்ரையல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ கேட்ட அந்த ப்ரீஸ்டர்ஸ் நீ உண்மையாலே ரொம்ப அரகண்ட்டாக இருக்க, அப்புறம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க, நீ என்ன ஜெயிச்சிட்டன்னு நினைக்கிறியா, நீ ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேளு அப்படின்ட்டு அந்த ப்ரீஸ்டர்ஸ் சொல்ல. அப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸோட ஸ்வாடு ஹீரோ பக்கத்தில் வருது. அப்போ ஹீரோன்ட்டு அமைதியாக இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஸ்வாடுன்ட்டு பறகுது. அப்போ ஹீரோன்ட்டு என்ன பண்ணியிருக்கானா இன்ஸ்டல் ஆக்ஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸோட 2 கையும் பிடிச்சிட்றான். அப்போ ஹீரோன்ட்டு நான் இப்போ வின் பண்ணிட்டேன். என்ன எப்படி இப்போ என்கிட்ட சொல்லு, இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு. இப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸ் வைக்கப்பட்டது, நீ ஏதாவது அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணி அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பார்த்து அட்மின்ஸ் ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ என்ன சொல்ல போகிறான்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன்ட்டு எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸ் அப்போ அது நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சங்கியூன் ஒரு நல்ல பையன்ட்டு. அப்புறம் சீக்ரெட் ஆஃப் த டிவினிட்டி அட்மின் ஹீரோவை கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படி கேட்டேன், அந்த மாதிரி விஷயத்தை செய்யறதுக்காகவே இங்கே உள்ள வருவாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ப்ரீஸ்டர்ஸ் நீ மக்கள் உண்மையாலே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்ட்டு நினைக்கிறியா, நீ ஒரு அப்பாவியான எக்ஸ்ப்ளோரர், சரி விடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ட்ரையல் எப்படி நடக்குதுன்ட்டு. மொத்தம் பாடி வெரிஃபிகேஷன் 4 இருக்குது, அதில் மீதி 2 தான் இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் நீ 5th ட்ரையலில் இருந்து நீ ஃபேத்தை ப்ரூஃப் பண்ணணும். அப்புறம் 6th ட்ரையலோட ஃபேத் முடிஞ்சிடும். கடைசியாக ஒன்று தான் இருக்குது, அதுதான் மென்டாலிட்டி, அதுதான் ட்ரையலோட எண்டு. பட் நீ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ கிவ் அப் பண்ணுறது பெட்டர். இது வரைக்கும் யாருமே 7th ட்ரையலில் பாஸ் பண்ணது கிடையாது. இப்படி யாருனா உள்ளே போனாங்கன்னா அவங்க பைத்தியம் ஆகிடுவாங்க, இல்லைனா ப்ளீடிங் ஆகி சித்துருவாங்க. இப்போ ஹீரோன்ட்டு ஃப்ளேம் ட்ராகன் ஐயை யூஸ் பண்ணி பார்க்குறான், இவன் பொய் சொல்கிறாளா உண்மை சொல்கிறாளான்ட்டு. அப்போ பார்த்தா இவன் பொய் சொல்லன்ட்டு தெரியுது. அப்போ இந்த ப்ரீஸ்டர்ஸ் சொல்கிறா, இது என்னோட கடைசி வேர்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல சண்டையை இது வரைக்கும் நான் போட்டது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போ ஹீரோன் இங்கே உன்னை கொல்லாமல் இந்த இடத்த கடந்து போக எதனா வழியாக இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸ் உன்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ ஹீரோன்ட்டு உனக்கு சாக பயம் இல்லையா அப்படின்ட்டு கேட்க, அப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அப்போ அவர் சொல்கிறா, நான் திருப்பி காடிக்கிட்டே போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அவன் ஸ்வாட் வச்சு அவனை கொண்டுடுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு அந்த ப்ரீஸ்டர்ஸோட ஸ்பீட்டை அப்சர்வ் பண்ணுறான். அப்சர்வ் பண்ணதில் ஹீரோக்கு 8.8% பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஹீரோன்ட்டு நெக்ஸ்ட் ட்ரையலுக்கு போகிறதுக்கான கதவு திறக்கிறான். கதவு திறந்து பார்த்தா ஸ்வாட் வச்சுட்டு மொட்டை தலையாக ஒருத்தர் இருக்கான். அப்போ சொல்கிறான், நான் தான் லீசியன், ஃபியூச்சர் ஸ்வாட் ஆஃப் த காட் ஆஃப் த வெரிஃபிகேஷன். அப்போ அவன் ஸ்வாட் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறான். இதை பார்த்த ஹீரோன்ட்டு இது அன்ஸ்டேபிளாக இருக்குது, கண்டிப்பாக இது ஸ்வாட் ஃப்ளேம் தான். அப்போ அந்த மொட்டை ப்ரீஸ்ட் ஸ்வாட் ஃப்ளேம் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணார. அப்போ ஹீரோன்ட்டு அதை தடுத்துட்றான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், 3வது ட்ரையல்லே ஸ்வாட் ஃப்ளேமாக இந்த பாயிண்ட்லேருந்து என் உயிரை நான் பணைய வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருக்குது, அவனோட பாடி கேபிலிட்டிஸ் அப்புறம் அவனோட ஸ்வாட் அட்டாக்கும்
என்னோட மோசமாக தான் இருக்குது. அப்போ அந்த மொட்டை ப்ரீஸ்ட் வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். இப்போ ஹீரோன்ட்டு அப்படி இருந்தும் ஏன் ஸ்வாட் தான் டிஸ்ட்ராய் ஆகுது. அங்கும்யூக்கு வந்துட்டு ஸ்வாட் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறத பார்த்ததுக்கப்புறம் அதுதான் ஒரு அட்வான்ஸ் ஸ்கில்ன்ட்டு நினச்சேன். ஒருவேளை அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்வாட் ஃப்ளேம் ஸ்கில் வந்துட்டு அட்வான்ஸ் ஸ்கில் இல்லை. இப்பயும் அந்த மொட்டை ப்ரீஸ்ட் வந்துட்டு அவன் ஸ்வாட் ஃப்ளேம் வச்சு ஹீரோ ஸ்வாட்லேயே அட்டாக் பண்ணுறான். எனக்கு தெரியும், நான் எத்தனை வாட்டி தொடர்ந்து நான் ட்ரை பண்ணாலும் என்னோடய ஸ்வாட் கியூ தோத்துட்டே இருக்குது. அப்போது அந்த மொட்டை ப்ரீஸ்ட் இருந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணேன். அப்போ ஹீரோன்ட்டு அதுலேருந்து டாட்ஸ் ஆகிறான். அப்போது அந்த மொட்டை ப்ரீஸ்ட் இருந்துட்டு சொல்கிறான், உன்னோட ஆரா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஸ்வாடை உன்னால் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. யார் ஒருத்தர் பார்க்க முடியாதது கூட ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஸ்வாடை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்போ ஹீரோன்னு நினைக்கிறாங்க, இவன் என்னோட வீக்காக இருக்கான ஸ்வாட் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறான். யார் ஒருத்தர் என்னோட பெட்டராக இந்த டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு என்னாலும் பரவாயில்ல, இந்த ஸ்வாடை நான் டிஸ்ட்ராய் பண்ணி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு மனசுக்குள்ளே தொடர்ந்து நான் இதை டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்போ அந்த மொட்டை ப்ரீஸ்ட் இருந்துட்டு யார் ஒருத்தர் பார்க்க முடியாதது கூட ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களால அந்த ஸ்வாடை வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறான். எப்படி அந்த பிளேடில் ஆரா ப்ராசஸ் ஆகி ஒரு அப்சல்யூட் பவர் உருவாகுதோ அப்படின்ட்டு அந்த மொட்டை ப்ரீஸ்ட்டு சொல்லிகிட்ருக்க சமயத்தில் ஹீரோன்ட்டு அவன் ஸ்வாட் வச்சுட்டு அந்த மொட்டை ப்ரீஸ்ட்லேயே அட்டாக் பண்ணிடுறான். அதில் அவனுக்கு ரத்தம் வர்றது. அப்பயும் ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் இதை டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸ்வாட் ஃப்ளேமுக்கும் ஸ்வாட் கியூக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்வாட் ஃப்ளேமோட சோர்ஸ் வந்துட்டு ரியலைஸ் பண்ணால் போதும் அது ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ அந்த மொட்டை ப்ரீஸ்ட் வாயிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. அந்த நேரம் கூட வந்துட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்போ அந்த மொட்டை ப்ரீஸ்ட் வந்துட்டு சொல்கிறான், உன்னோட ஸ்வாட் ஃப்ளேம் வந்துட்டு ஜென்யூனாக இருக்குது, இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இல்லை. ஏன் இந்த அன்ஸ்டேபிளாக இருக்கேன்னா ஏன்னா நான் காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கிட்டேருந்து வாங்கினதுனால. ஆனால் நீ அது உண்மையாலே செஞ்சிட்ட அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என்ன இவன் ஹாப்பியாக இருக்கான், பார்க்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டோம், அதை விட்டுட்டு என் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை பற்றி அவன் கவலைப்படுறான். ஆனால் இது இவனோட பைத்தியக்காரத்தனமாக இல்லை இவனோட நம்பிக்கையா. அப்போ அந்த மொட்டை ப்ரீஸ்ட் வந்துட்டு நடக்கத்தோடைய ஏன் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்ட, அப்போது உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ரூவ் பண்ண அப்படின்ட்டு சொல்கிறான். தொடர்ந்து அதே மாதிரி பண்ணு, தொடர்ந்து அது. அப்போ பார்த்தா ஹீரோன்ட்டு உனக்கு வழி இல்லாமல் அவனை கொண்டுறேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ ஸ்வாடை வச்சு அவனை கொண்டுறான். அப்போ ஹீரோன்ட்டு அவன் ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணுறான். அப்படி அப்சர்வ் பண்ணதில் ஹீரோக்கு வந்து 14% பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ரேங்க் அப் ஆகிறதுக்கான 100% பவர் கிடச்சதுனால இப்போது நெக்ரோமன்சர் பவர் வந்துட்டு சிலேருந்து பி ரேங்குக்கு ரேங்க் அப் ஆகுது. இது ஆல்ரெடி பி ரேங்குக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். எனக்கு ஆர்வமாக இருக்குது இந்த வாட்டி என்ன ஸ்கில் ஆட் ஆக போகுதுன்ட்டு. இதோட சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.